வணக்கம். இது ஆஸ்ட்ரோமேஜிக்லேருந்து உங்கள் டாக்டர் கனிமொழி சந்தோஷ். ஸோ நேற்று வந்து நம்ம என்ன டாபிக்னா ஜோதிடத்தில் அழகு அப்படிங்கிற மாதிரி டாபிக் பார்த்தோம். நான் நேற்று சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட போகிறேன். ஸோ இப்போ இந்த நம்ம செகண்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து நேற்று வந்து சுக்கிரன் அண்ட் சந்திரன் இந்த ரெண்டு பிளானட் தான் வந்து உங்களுக்கு நம்மளோட அழகு, ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், பர்சனாலிட்டிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்க்கு எல்லாமே இவங்க தான் வந்து மெயின் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ அவங்க வந்து ஆட்சி, உச்சம், அந்த மாதிரி உச்ச வீடு, ஆட்சி வீட்டில், இல்லை லக்னத்துலேருந்து கிளாக் வைஸ் எண்ணிக்கூடி வர ரெண்டாவது வீட்டில் இந்த மாதிரி இருக்கும்போது பை நேச்சரே வந்து அவங்க அழகா இருப்பாங்க அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. இன்கேஸ் சுக்கிரன் வந்து வீக்கா நீசமா இருந்தாலோ, இல்லை சுக்கிரன் வந்து ஒரு பகை வீட்டில் இருந்தாலோ, இல்லை வந்து ஒரு அசுப கிரகத்தோட ராகு, கேது, சனியோட வந்து சேர்க்க பெற்றிருந்தாலும், இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், எப்படி வந்து நம்ம வந்து பியூட்டியை என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. நம்ம வந்து மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சுக்கிரனும் சந்திரனும் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூரியனுக்கு வந்து கொஞ்சம் மிகை அருகின்னு சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா வந்து சூரியனுக்கு வந்து மிகை அருகில் பார்த்தீங்கன்னா புதன் அப்படிங்கிற கோடு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இருக்காரு. அப்ப என்னன்னா சூரியனோட ஒளிக்கதிர் அப்படிங்கிற வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து சுக்கிரன் ஜாஸ்தி ரிசீவ் பண்ணுவார். இன்கேஸ் நம்மளுக்கு சுக்கிரன் வந்து ஒரு சரியான பொசிஷன்ல வந்து சார்ட்ல இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான டிப்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். எப்படி வந்து சுக்கிரன் வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்றது, ஸ்ட்ராங் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இதில் மெயின் என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் விஷயம், சுக்கிரன் வந்து அழகுக்கு காரகன் அப்படிங்கிறது வந்து மெயினாக வந்து கிளென்லினஸை ரொம்ப விரும்புவார். இப்போ வீடை வந்து மெயினாக வந்து க்ளீனாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக்கான இது. கொஞ்சம் வந்து சூட்சமமா, அதாவது என்ன பர்டிகுலராக வந்து சுக்கிரனை மட்டும் எப்படி இது பண்ணுறதுன்னா, வீக்லி வரக்கூடிய ஃப்ரைடேஸ் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில், அதாவது என்னன்னா சூரியன் உதிச்சு வரக்கூடிய சுக்கிர ஹோரையில் உங்களுக்கு, ஏன்னா சன்ரைஸ் டு சன்செட் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டைமிங் உங்களுக்கு. ஆஃப்டர் சன்செட் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுக்கு வந்து கிரகங்கள் ஆக்டிவேட் இருந்தால் கூட நம்மளுக்கு ஒரு பெரிய அளவுக்கு பலன் கொடுக்காது. அந்த இதில் காலையில் மார்னிங் வரக்கூடிய சுக்கிர ஹோரையில் நெய் விளக்கு ஏற்றலாம் உங்களுக்கு. ஓகேங்களா? நெய் விளக்கு வீட்டில் வந்து நெய் விளக்கு ஏற்றலாம். இப்போ இந்த நெய் விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன மாதிரி விஷயம் கொடுக்குன்னா, ஆக்சுவலாக நம்ம வந்து சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சுக்கிரன் பிளானட் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு பிளானட். ஓகேங்களா? இப்போ அந்த பிளானட்டு நம்ம இந்த மாதிரியான தீபம் வச்சு நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். ஏன்னா வந்து நெய்க்கு உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டிஸ் இருக்கு, உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டிஸ் இருக்கு. அதனால வந்து அந்த சுக்கிர ஹோரையில வந்து நெய் தீபம் ஏற்றிட்டு உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க, பாசிட்டிவா நினைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து 108 தடவை சொல்லுங்க. ஓகேங்களா? நான் இப்போ நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோல வந்து உங்களுக்கு அந்த புராணத்துல, சமஸ்கிருதத்துல இந்த மாதிரி இருக்கக்கூடிய மந்திராஸ், இப்போ வந்து மந்திரங்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு இருக்கா, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்குமானா 100% கட்டாயம் பலனை கொடுக்கும் உங்களுக்கு. அந்த வகையில வந்து அது எல்லாமே ஒரு 108 டைம்ஸ், ஒரு 108 தடவை ஒரு விஷயத்த வந்து சொல்லும் போது நம்மளுக்கு அதுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருதுன்னு சொல்றோம். ஸோ சுக்கிரன் வீக்கா இருக்கிறவங்க வீட்டை முதல்ல கிளீனா வச்சுக்கோங்க. உங்களை வந்து கிளீனா வச்சுக்கோங்க. உங்களை வந்து கிளென்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்க. ஓகேங்களா? இந்த இனி அப்கமிங் வரக்கூடிய வீடியோல வந்து கிளென்சிங் இதை பேஸ் பண்ணி எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லுவாங்க. இப்போ என்ன அப்படின்னா மெயினா வந்து உங்களுக்கு சுக்கிரன் அப்படிங்கிறதுல பாயிண்ட், நம்ம என்ன பாயிண்ட் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அதுக்கு வந்து உங்களுக்கு நெய் தீபம் அப்படிங்கிற விஷயத்த பண்ணுங்க. இது வந்து நம்பர் 1 பாயிண்ட். இது வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியும் கூட. அதே மாதிரி வந்து நீங்க இது வந்து நம்மளுக்கு வீக்லி நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது அந்த அதர் சைட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சந்திரன் பேசியிருந்தோம். ஸோ சந்திரன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரன் கம்ப்ளீட்டா வந்து லூனார் எனர்ஜி எமிட் பண்ணுவார். ஓகேங்களா? அவர்கிட்ட இருந்து என்ன எனர்ஜி நம்ம எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா லூனார் எனர்ஜி எடுக்கலாம் நம்ம. இப்போ சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்துல வந்து வீக்கா இருக்காங்க, ஆக்டிவேஷன் இல்லாம இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூன் வாக் எடுக்கலாங்க. டெய்லி வந்து வளர்பிறை, அதாவது வந்து அமாவாசையில இருந்து 3வது நாள்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது கேலண்டர்ல சந்திர தரிசனம் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. இது நம்ம பேசிக் எந்த கேலண்டர் யூஸ் பண்ணாலும் அது கட்டாயமா இருக்கும். அந்த சந்திர தரிசனம் அப்படிங்கிற அந்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க வந்து கம்ப்ளீட்டா டில் பௌர்ணமி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து மூன் உங்களுக்கு ரைசிங் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு நீங்க மூணுக்கு கீழே இருக்கலாம், பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த நைட் டைம் வரக்கூடிய மூன்ல ஒரு பாட்டில் தண்ணி க்ளோஸ் பண்ணி வந்து ஒரு பாட்டில் தண்ணியை வந்து நீங்க உங்களோட மொட்டை மாடி டெரஸ்ல வச்சிடலாம். இதுல வந்து நிலா வெளிச்சம் டைரக்டா விழணும்னு கிடையாது. அந்த எனர்ஜி லெவல் கிடைச்சா போதும். ஏன்னா தண்ணிக்கு வந்து அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி ஜாஸ்தி உங்களுக்கு.
ஸோ அந்த மாதிரி நைட் டைம் வந்து ஃப்ரம் அந்த சந்திர தரிசனம் அப்படின்ற நாள்லேருந்து டில் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் முந்த நாள் வச்சுட்டு அடுத்த நாள் எந்திரிச்சு குடிக்கலாம். இப்போ இந்த மார்னிங் வந்து எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய லூனார் எனர்ஜி ஜாஸ்தியாகுன்னு பெரும்பாலும் வந்து பாடியில் வந்து சோலாரும் தேவை, நம்மளுக்கு லூனாரும் தேவை. ஸோ வந்து இந்த லூனார் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எப்போ தேவை அப்படின்னா வந்து மெயினாக வந்து ஒரு சந்திரன் அப்படிங்கிற பிளானட் வந்து ஆக்டிவேஷன் இல்லாத டைம் நமக்கு தேவைப்படுது. அந்த வகையில் நம்ம அதை எடுக்கும்போது இந்த மாதிரி டில் பௌர்ணமி வந்து நம்ம அதை ஒரு கண்டினியூவாக ஒரு 3 months இல்லை சேம் வந்து உங்களுக்கு அந்த 108 days அப்படிங்கிறது நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்கள், கட்டாயம் ரிசல்ட் இருக்கும். அந்த காம்னஸ்ஸு ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ளோ, இந்த மாதிரியான விஷயம் கட்டாயம் வந்து உங்களுக்கு சுக்கிரனும் சரி சந்திரனும் கொடுப்போம். கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் என்னங்கிறது ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.